ஒன்று சொல்லலான்னு பார்த்தேன். ம். ஆக்சுவலா நேத்து சுலைமான், we சொன்னது missed you yesterday. You were not there. நிறைய யாருமே பேசல. நீங்க நிறைய இது மாதிரி சினிமா அப்புறம் லைவ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லுவீங்க. நேத்து we missed you. கண்டினியூ பண்ணுங்க. எஸ் எஸ் மேம் எஸ். ஆக்சுவலி வந்து நம்ம ம். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மில்கிரம்ல இருந்து மெல்கிரம்லேருந்து எக்ஸலண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அது 63ல ஆரம்பிச்சு. ஸோ 1963ல ஆரம்பிச்சு பிறகு இன்னும் அந்த 72 கிட்ஸை வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒரு வாட் எவர் எக்ஸ்பெரிமெண்ட் லெட் பி. ஸோ ஆல் வேர் இது வந்து ஓல்டன் டேஸில். இப்போ கரண்ட்டாக இதே மாதிரி ஹியூமனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. யாராவது சொல்ல முடியுமா எந்த ஊரில் நடக்குதுன்னு? ஹியூமன்ஸை வச்சு இன்னுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனி ஐடியா? இட் மைட் பி. நீங்களே சொல்லிடுங்க. நானே சொல்லிடவா? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. வைல்டு கெஸ். நாங்க சும்மா அமெரிக்கான்னு சொல்லுவோம், ஆப்பிரிக்கான்னு சொல்லுவோம். நார்த் கொரியா, ரஷ்யா. ஓகே. எந்த ஊர்ல சார் சுலைமான் சார் நம்ம ஊர் தான் சார். சைனா சைனா. எந்த ஊர்னாரு? அதனால இங்க லோக்கல் இந்தியாலயே. கேன் யூ கெஸ்? நோ ஐடியா வாட் இட் இஸ். எவ்ரிபடி நோஸ் இட். எல்லாத்துக்கும் தெரியும் அது. சார் நம்ம ஊர் தான் சார். எல்லா ஊர்லயும் பண்றாங்க. ஆக்சுவலா அத சொல்லவா? சஸ்பென்ஸ் போதுமா? For the COVID? No. கொஞ்சம் நீங்க டீப்பா யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். பட் ஐ டோன்ட் நோ how many of you can link it with சைக்காலஜின்னு தெரியல. பட் லிட்ரலி பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அப்படி கூட சொல்லலாம். மேம் வந்து ஒரு இதெல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலி க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ஸில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது என்ன வந்து க்ரைட்டீரியா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த க்ரைட்டீரியாலாம் ஆல்மோஸ்ட் வந்து அதில் வந்து கவர் ஆகும். இட்ஸ் அ லேப் எக்ஸ்பெரிமெண்ட் கைண்ட் ஆஃப் ஹியூமன்ஸை வச்சு. ஐயோ அப்படின்வீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, அப்புறம் எல்லாம். Shall I open it? சுனிதா பத்தி சொல்ல போறீங்களா? சுனிதா வில்லியம்ஸ் பத்தி சொல்ல போறீங்களா? இல்ல சொல்லவா? Yes please. பிக் பாஸ். Oh no. Yes. It's an experiment actually. எல்லாம் closed environment. சுலைமான் சார் பயங்கரமான இருக்கு எக்ஸாம்பிள். உண்டா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. Yes லிட்டரலா Yes, you are 100% right. everybody's characteristics comes out of it. அவங்க வந்து என்ன பேக்ரவுண்டு, how they are dealing with pressure, how they are dealing with love and affection. கரெக்டா? எல்லாம் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உண்மையா இல்லையா? எவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணலாம் பாருங்க. இவங்க இப்படி பேக்ரவுண்டு, அவங்களோட ஒருத்தரோட ஃபாதர் இறந்துருப்பாங்க, அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு எமோஷனலாக வந்து ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை மாதிரி வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு டாஸ்க் வேறு கொடுப்பாங்க. டாஸ்க்கு கொடுத்துட்டு அந்த டாஸ்க்கை வந்து அந்த இதுலேருந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வெளியில் வருது, ஒரு டீமை ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா they are experimenting the human characteristics in the closed environment. கரெக்டா இல்லையா? Great. You are connecting to so many things. பரவாயில்ல சுலைமான். அதுதான் மேம். இல்ல நிஜமா இது நடந்ததா இல்லையா பாருங்க. லிட்டரலா நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. பட் இமேஜின் எவ்ரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இல்லையா? நீங்க அப்படி பாருங்களேன். நான் எப்பவுமே பிக் பாஸ் அப்படிதான் பார்ப்பேன். என் ஒய்ஃப் திட்டா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காங்க. பட் லிட்டரலா யூ கேன் லேர்ன் ஹவு அ ஃபாதர் வில் பிஹேவ் வித் அன்னோன் சைல்டு,
ஹவ் அ மதர் வில் பிஹேவ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர்லி ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு யங்கர் கிட் இருக்கும், ஒரு 2 கப்புள்ஸ் மாதிரி ஒரு 2 பேரை போட்டிருப்பாங்க. ஸோ தட் லவ் அண்ட் அஃபெக்ஷனு, கோவம் எல்லாமே இட் வில் பி தேர் இன் தட் ஹவுஸ். கரெக்டா கரெக்டா மேடம்? எதுவும் தப்பாக சொல்லிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. இல்ல யூ ஆர் டூயிங் கிரேட் ஜாப். இல்ல கனெக்ட் பண்றீங்க, ரைட்? கனெக்ட், யூ ஆர் கனெக்டிங். ஆமா yes yes this is experiment actually, this is experiment what they are doing it actually. so இத வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்றாங்க. so இப்போ என்ன ரியல் ஆகுதுன்னா லைஃப் சிச்சுவேஷனோட நீங்க கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. ஆமா 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 ஸோ நீங்க ஒரு எக்ஸாம்பிளா பாருங்களேன், பார்த்தீங்கனாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு 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 சுச்சுவேஷன்ல ஹவு ஒருத்தர் வந்து எப்படி பிஹேவ் பண்றாரு, ஒரு ஒரு லேர்ன்டு ஆள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும். பட் நீங்க வந்து அதை வந்து நீங்க ஸ்டீரியோ டைப்பே பண்ண முடியாது அதுல. ஸோ வாட் யூ டூ இஸ் நீங்க வந்து அங்க வந்து அப்போ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தே வில் பிஹேவ் ஆக்சுவலா, இல்லையா? இது வந்து இன்னைக்கு லெசனுக்கு இன்னும் சூட்டபிளா இருக்கும், அப்சர்வேஷனல் மெத்தட். எக்ஸலண்ட், டேக் இட் ஃபார்வர்ட் மேடம், அவ்வளவுதான். இன்னைக்கு அப்சர்வேஷனல் மெத்தட்ங்கிறது வந்து தனிப்பட்ட ஹியூமன் பிஹேவியரை பாக்குறதுக்காக, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் நார்மலா இது வந்து இண்டிவிஜுவல் அல்லது ஒரு சின்ன குரூப் அப்படித்தான் அப்சர்வ் பண்றதுக்கு, அல்லது ஆர்கனைசேஷன்ல மொத்தமா அங்க இருக்கிறவங்கள, பெரிய குரூப்னாவே ஆர்கனைசேஷன்ல தான் பெரும்பாலும் இத பண்ணுவாங்க. என்னத்துக்காக இது வந்து அப்சர்வேஷனல் மெத்தட் ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னாக்க, இட் ரெக்கார்ட்ஸ், யூ வில் அப்சர்வ் அண்ட் ரெக்கார்ட் ஹியூமன் பிஹேவியர் இன் இட்ஸ் நேச்சுரல் அண்ட் கண்ட்ரோல்டு செட்டிங் வித்தவுட் இன்டர்வீனிங். நம்ம வந்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷனா இருந்தா நம்ம உள்ள நுழைவோம், அதர்வைஸ் உள்ள நுழையாம ஒருத்தருடைய பிஹேவியரை அப்படியே ஸ்டடி பண்றதுக்கு அப்சர்வேஷனல் மெத்தட் இஸ் வெரி குட். ஆனா இது வந்து ஒரு நான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் மாதிரி அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு கன்ஃபைன்டா ஒரு, இப்போ வந்து அதையே வந்து லேப்ல வச்ச லேப் மாதிரி ஒரு சரௌண்டிங்ல வச்சாலும், அதாவது ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க, அது போல ஒரு சின்ன சரௌண்டிங்ல வச்சாலும் அது ஆர்டிபிஷியலா இல்லாமல், அதே சமயத்துல அவங்களுடைய அந்த கண்ட்ரோல்டு செட்டிங்னாக்க பெரும்பாலும் அது வீட்டுல அந்த மாதிரி அவங்க இருக்கிற பழகுற சூழ்நிலையில அப்படித்தான் அதையும் கூட வைப்பாங்க கண்ட்ரோல் செட்டிங்கையே. இல்லைன்னா ஒரு நேச்சுரல் சரௌண்டிங்ல ஒரு மனுஷனுடைய பிஹேவியரை ஸ்டடி பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த அப்சர்வேஷனல் மெத்தட். இதோட பிரைமரி கோலே டு அண்டர்ஸ்டாண்ட் பிஹேவியர், தேர் ஆட்டிடியூட்ஸ், தேர் வேல்யூஸ், தேர் பிலீவ்ஸ். அதுல நிறைய நமக்கு அந்த இன்சைட், நிறைய அந்த ரியல் வேர்ல்டுல அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்சைட் கொடுக்கும். இதுல வந்து நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்றது இன்னும் நேச்சுரல் என்வாயன்மெண்ட்லயே கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவங்கள பாக்குறது. ஸ்ட்ரக்சர்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளார வச்சு அவங்கள ஒரு கண்ட்ரோல்டு செட்டிங்குள்ளார வச்சு ஒரு சிலரை மட்டும் அனுமதிச்சு அந்த மாதிரி பண்றது. அல்லது பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்றது உள்ள போய் அவங்களும் இருந்து பிகமிங் அ பார்ட் ஆஃப் த குரூப், அந்த அந்த சீன்ல அவங்களுமே இருந்து, அதாவது அப்சர்வரும் இருந்து கவனிச்சு பண்றது. நான் பார்ட்டிசிபென்ட் சைலண்டா இன்டராக்ட் பண்ணாம அங்க இருந்து பாக்குறது. இப்படி நிறைய விதங்கள் இருக்குது. பட் இந்த அப்சர்வேஷனல் மெத்தட் நிறைய வந்து இதுல நமக்கு ஹியூமன் சைக்காலஜிய பாக்குறதுக்கு, அதாவது அந்த அவங்களுடைய பிஹேவியரை பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். திஸ் இஸ் ஒன் மெத்தட். அடுத்தது வாட் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். அதுல வந்து குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு 2 இருக்கு. கேரளின் நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு 2 இருக்குது. இது என்னன்னாக்க, குவாலிட்டேட்டிவ் அப்ரோச்னாக்க பேசுறது, அவங்களோட இன்டராக்ட் பண்றது, இன்டர்வியூ பண்றது, அல்லது அவங்க கிட்ட அவங்க வாயில இருந்து வர வைக்கிற சில வார்த்தைகள் அதை வச்சு அப்சர்வ் பண்றது. அதுதான் இது பொதுவா ஒரு சின்ன சாம்பிள் ஆஃப் பீப்புளுக்கு இத மாதிரி பண்ணுவாங்க குவாலிட்டேட்டிவ் அப்ரோச். அவங்களுடைய வார்த்தையிலே ஓன் வேர்ட்ஸ்லயே அதை சொல்ல வைப்பாங்க. அது நம்மளும் என்ன அப்சர்வ் பண்றோமோ அது அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணி மொத்தமா வேர்ட்ஸ்ல எழுதுவோம். அது ஒரு தீம் மாதிரி தான் அதை வந்து ரிசல்ட்ட கொடுப்போம் நம்ம. ஆனா குவான்டிடேட்டிவ் மெத்தடுங்கிறது நம்பர்லனாக்க இத்தனை முறை அவங்க இப்படி பிஹேவ் பண்ணாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், இத்தனை தடவை நாங்க வந்து இத நாங்க இப்படி இத்தனை தடவை இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க, ஏதாவது குவான்டிஃபை பண்றது, இத்தனை பேர் இப்படி ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது. இது பொதுவா லார்ஜ் சாம்பிள் சைஸுக்காக யூஸ் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னாக்க,
குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ்க்கு சொல்லணும்னாக்க ஒரு ஆர்கனைசேஷன் இது வந்து நம்ம புக்லயே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடுன்னு நினைக்கிறேன், பாருங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அது இருக்கு. அதையே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா என்ன, அதோடைய ஃபோக்கஸ் என்ன, அது முதல்ல பாத்துடலாம், அப்புறம் அந்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். பொதுவா வந்து குவாலிட்டேட்டிவ் அப்சர்வேஷன்ல வந்து என்ன அவங்களுடைய ஃபோக்கஸ், மெயின் ஃபோக்கஸ்னாக்க ஒரு அது யூஸ்வலா வந்து ஒரு சின்ன சாம்பிளா இருக்கும் பொழுதும் அவங்க ஒரு ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், சில விதமான அவங்களுடைய அனுபவங்கள் அல்லது அதுல இருந்து அவர்களுடைய பார்வைகள், அதை நம்ம கணிக்கிறது. இது வந்து பொதுவா என்ன செய்வாங்கன்னாக்கா, அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவங்க கிட்ட வந்து பேசும் பொழுது, அந்த போக்கஸ் குரூப் கிட்ட நம்ம பேசும் பொழுது அவங்க கிட்ட இருந்து என்ன அவுட்கம் வருதோ அதை வச்சு நீங்க ஏதாவது ஒண்ணு இவால்வ் பண்ணுவீங்க, அதாவது நீங்க ஆன்சரா கொண்டு வருவீங்க. இத நான் சொல்லணும்னாக்க இத வந்து எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்றாங்க நம்ம சொன்னோம்னாக்க தட் வில் பி இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது வந்து நம்ம இந்த கிரவுண்டட் தியரி, இதற்கு பின்னணி என்ன, எதனால, இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கறத பாக்குறதா இந்த கிரவுண்டட் தியரிங்கிறது. அப்போ ஏதாவது ஒரு மனுஷன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னாக்க அவங்க என்னத்துக்காக அப்படி பிஹேவ் பண்றாங்க, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறது பெரும்பாலும் பாக்குறதுக்கு தான் இந்த கிரவுண்டட் தியரின்னு சொல்றோம் பாருங்களேன். அதை கவனிக்கிறதுக்காக இந்த குவாலிட்டேட்டிவ் அல்லது நரேட்டிவ், ஏற்கனவே நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேசுங்க, சொல்லுங்க அப்படின்னு அவங்களை பேச வச்சு ரெக்கார்ட் பண்றோம்ல, அதுக்கானது தான் இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். எத்னோகிராஃபிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு இனம், அந்த இனத்தார் எப்படியெல்லாம் அவங்க வந்து பிஹேவ் பண்றாங்க, அந்த இனத்தார் எப்படியெல்லாம் நமக்கு வந்து சமுதாயத்தோட அவங்க வந்து இன்டராக்ட் பண்றாங்க, அவங்களுடைய பிஹேவியர்ஸ்ல சிலது நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னாக்க, அப்போ இதுக்கெல்லாம் தான் பெரும்பாலும் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் இஸ் பீயிங் யூஸ்ட். This is the main goal of this research is to understand why and how ஒரு மனுஷன் எப்படி, எதனால இப்படி பிஹேவ் பண்றாங்க, அல்லது இதனுடைய அடிப்படை என்ன, how they are behaving like this, அவங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் எதனால வந்தது அப்படிங்கறத ஸ்டடி பண்றதுதான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இதையே குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் கொண்டு வந்தீங்கன்னாக்க அதோடைய வந்து மெஷர்மெண்ட் தான் நமக்கு இதுல ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், ஒரு கிராஃபோ அல்லது இத்தனை பேர் வந்தாங்க, இத்தனை பேர் பேசினாங்க, இத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக. இதனுடைய கோல் வந்து என்னன்னாக்க ஒரு காரியத்துக்கும் இன்னொரு காரியத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அதாவது அல்லது அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ், அவங்களுடைய பார்வைகள். இப்போ எக்ஸாம்பிள் நம்முடைய ஓட்டிங், அதுல வந்து எத்தனை பேர் இந்த கட்சிக்காக ஓட் பண்றதுக்காக இருக்கிறாங்க. முதல்ல எல்லாம் நம்ம ஓட்டிங் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல முன்னாலேயே, கருத்து கணிப்பு, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது எதையாவது ஒண்ணு வேரி பண்ணி இது மாற மாற அவங்களுடைய அந்த நேத்து பார்த்தோமே இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், அது வந்து லேப் வழியில பண்றது. இது வந்து குவான்டிடேட்டிவ் பெரும்பாலும் இன்டர்வியூ அல்லது அவங்க கிட்ட வந்து சர்வே மாதிரி எடுத்து அல்லது குவெஸ்டினர் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பண்றது, லேபுக்குள்ளார ஒரு செட்டப்ல உட்கார வச்சு அப்படி பண்ணாம, அதே குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ச ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு we are doing it in different methods. அது எல்லாத்துலயும் நம்ம அப்சர்வ் பண்றோம். வாட் we observe we are quantifying. அதனால இது வந்து இதெல்லாம் அப்சர்வேஷனல் மெத்தடுக்குள்ளார வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய புக்லே தான் ஆர்கனைசேஷன்ல வந்து நிறைய ஆப்சன்டீஸ் இருக்கிறாங்க. அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அதுல வந்து நிறைய ஆப்சன்டீஸ் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க சொல்லி நம்ம இது மாதிரி நம்ம சைக்காலஜி படிச்சவங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்கன்னா, அவங்க 2 விதமான ரிசர்ச்சஸ் பண்ணலாம். ஒண்ணு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், அதுல அந்த ஆர்கனைசேஷன்ல என்ன விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன்ல என்ன விதமான சப்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, ஒர்க்கர்ஸ்குள்ளார என்ன கோஆபரேஷன் இருக்கு, லீடர்ஷிப் ஸ்டைல் எல்லாம் என்ன இருக்கு, இதெல்லாம் நீங்க எழுதத்தான் முடியும். அதாவது இதை வந்து எப்படியும் ஒரு நம்பருக்குள்ளார கொண்டு வர முடியாது. அதெல்லாம் நீங்க வந்து ஸ்டடி பண்ணி அதை நீங்க ரிப்போர்ட்டா எழுதுவீங்க. இதெல்லாம் வச்சு ஏதாவது கடைசியில ஃபைனலா நீங்க அவங்களுக்கு அந்த அவுட்புட் கொடுக்க போறீங்க. அதுக்கு முன்னால நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த அப்சர்வேஷனோ எக்ஸ்பெரிமெண்டோ எதா இருந்தாலும்
கிளியரா எல்லாத்தையுமே நம்முடைய பாக்குறது எல்லாத்தையுமே நம்ம எழுதுறது, புட்டிங் இட் இன் ரைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இப்போ நீங்க எழுதுறீங்க அந்த பிஹேவியர் எல்லாத்தையும், அந்த லீடர்ஷிப் ஸ்டைல் அல்லது அங்க இருக்கிற பழக்க வழக்கம் இதெல்லாம் எழுதும் பொழுதுதான் ஃபைனலா நீங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொண்டு வரும் பொழுது இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்றதையும் நீங்க பாப்பீங்க. இந்த அளவுக்கு இந்தந்த மெஷர்ஸ் எல்லாம் நாங்க எடுத்திருக்கிறோன்ற குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சையும் பார்த்திருப்பீங்க. ரெண்டையும் வச்சு ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ஒரு அவுட்கம் கொண்டு வந்து கொடுப்பீங்க அவங்க கிட்ட. இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல இதே விஷயத்த பார்க்கும் பொழுது அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ், இந்த ரெக்கார்ட்ஸ் எதுனாக்க ஜாப் சாட்டிஸ்பாக்சன்னாக்க அவங்களுடைய சேலரி ரெக்கார்ட்ஸ் பார்ப்பீங்க. எவ்வளவு சேலரி வாங்குறவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க, அல்லது ப்ரொடக்டிவிட்டி, அவங்க வந்து வேலைய இவ்வளவு சம்பளம் வாங்குறவங்க எவ்வளவு அவங்களுக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். அல்லது இந்த சேலரி அவங்களுக்கு திருப்திகரமா இருந்திருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு, அல்லது அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்து ஆர்கனைசேஷன் கமிட்மெண்ட் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு, இதெல்லாம் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். இப்படி ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதுதான் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அப்ரோச்சுக்கு. பொதுவா அப்சர்வேஷன் வந்து அப்படி பார்த்தா ஒரு ரிசர்ச்சருக்கு அது ஒரு டிஃபிகல்ட் அப்ரோச். ஏன்னா ரொம்ப கீனா நம்ம அலர்ட்டா அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கு. அதத்தான் கீழே அந்த கால் வீக்ங்கிறவர் என்ன சொல்றாருனாக்க, இதுக்கு பெஸ்ட் வந்து இன் பிளேஸ், இன் சிட்டு அப்படிங்கிற வார்த்தை, நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் தான் பெஸ்ட் அப்சர்வேஷன் அப்படின்னு அவருடைய ஐடியாவை சொல்றாரு. அதுக்கு இந்த இன் சிட்டு அப்படிங்கிற வார்த்தை, இன் பிளேஸ், இன் தட் பிளேஸ் வேர்எவர் தே ஆர் மாதிரி அவங்களை அப்சர்வ் பண்றது சொல்றாரு. சோ இது வரைக்கும் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்சர்வேஷன். occurs then and there, எந்த இடத்துல ஒரு ஹியூமன் பிஹேவியர் இப்படி நடக்குதோ அதை அப்படியே அப்சர்வ் பண்றதுதான் டைரக்ட் அப்சர்வேஷன். அப்போ அந்த சிச்சுவேஷனுக்குள்ளார நீங்க அவங்கள கொண்டு வர்றீங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நீங்களே, சில சமயம் ஒரு அக்ரெசிவா ஒருத்தர் பிஹேவ் பண்றார் அப்படின்னாக்க யூ வில் மேக் ஹிம், அதாவது ஒரு ஆங்கரை கொடுத்து, ஆங்கர் சிச்சுவேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பிஹேவியரை அப்படியே வாட்ச் பண்றது. அது மாதிரி அந்த பிஹேவியர் எங்க நடக்குதோ அதை வாட்ச் பண்றதுதான் டைரக்ட் அப்சர்வேஷன். அதுல ரெண்டு விதம் இருக்குது. ஒன்னு வித் இன்டர்வென்ஷன், இன்னொன்னு வித்தவுட் இன்டர்வென்ஷன். இந்த வித் இன்டர்வென்ஷன்ல வந்து என்னன்னாக்க அதை வந்து சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. வித்தவுட் இன்டர்வென்ஷனை வந்து, அதாவது குறுக்க எதுவுமே போகாம நடக்கிற சூழ்நிலை அப்படியே நடக்கிற மாதிரி நம்ம பாக்குறது தான் வித்தவுட் இன்டர்வென்ஷன். அதுதான் அந்த நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் சொல்றது. அப்போ அப்சர்வேஷனை பார்த்துட்டோம், குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் பார்த்துட்டோம், அப்சர்வேஷன்ல டைரக்ட் இன்டைரக்ட் பார்த்துட்டோம், டைரக்டுக்குள்ளாரையே வித் இன்டர்வென்ஷன் வித்தவுட் இன்டர்வென்ஷன் பார்த்துட்டோம். புரிஞ்சிருச்சுல இது வரைக்கும்? நான் ஃபர்தரா போலாம்ல. இன்டைரக்ட் அப்சர்வேஷன், எஸ், இன்டைரக்ட் அப்சர்வேஷன் இதுல வந்து மெயினா ஆர்கைவல் ரெக்கார்ட்ஸ். ஆர்கைவல் ரெக்கார்ட்ஸ்னா பொதுவா பழைய காலத்து ரெக்கார்ட்ஸ புரட்டி பாக்குறது. அப்புறம் வந்து இன்னொன்னு அதுல இருக்குது, இன்னொரு விதமான அப்சர்வேஷன், அது மறந்து போச்சு. நம்ம அடுத்தது பார்க்கும் பொழுது கொண்டு ஞாபகப்படுத்திடுறேன். வந்து இப்போ டைரக்ட் அப்சர்வேஷன்ல நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷனுக்கு போவோம். அடுத்த ஸ்லைடு. நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்னா அந்த, அதாவது சும்மா அந்த ஃபீல்ட் அப்சர்வேஷன், அந்த இருக்கிற நேச்சுரல் சூழ்நிலையில நடக்கிற ஒரு அப்சர்வேஷன். நேச்சுரல் என்வாயன்மெண்ட்ஸ் இருக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அப்சர்வர் வந்து பேசாம பாசிவ் ரெக்கார்டரா, அதாவது வித்தவுட் இன்டர்வீனிங், எதுவுமே உருக்க வராம அவங்கள மெதுவா வாட்ச் பண்ணிட்டு மட்டும் இருந்து, அவங்களுக்குள்ளார அவங்க எதுவுமே நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அவங்க நேச்சுரலா பிஹேவ் பண்ணும்பொழுது அந்த ஹியூமன் பிஹேவியரை நம்ம ஸ்டடி பண்றோம். இது வந்து இந்த அப்ரோச் வந்து பெரும்பாலும் ஆர்கனைசேஷனல் செட்டிங்ஸ்ல அவங்களுடைய அந்த ஒரு எம்ப்ளாயிஸ் நடுவுல சண்டை வந்துட்டாலோ, அல்லது ஆர்கனைசேஷனல் சப்போர்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம போய் அங்க உட்கார்ந்து ஜஸ்ட் we will be watching. உதாரணமா எங்களுடைய பேங்க் சூழ்நிலையில கூட ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரதா இருந்தாங்க. அப்படி ஒரு மேஜர் சேஞ்ச் கொண்டு வரதுக்கு முன்னால இப்படி ஒரு குரூப்புக்கு வெளியில இருந்து பேங்கே பணம் கொடுத்து வர வச்சு அவங்கள வெறும் அப்சர்வேஷன் மட்டும் பண்ண வச்சாங்க.
அதுக்கப்புறம் தான் அந்த ஹெச்ஆர்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரதுக்கு முன்னால தேவர் ஜஸ்ட் சிட்டிங். நான் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. தினம் நாங்க ஒண்டர் பண்ணுவோம், என்ன ஒரு மனுஷன் எப்ப பார் நம்முடைய ஏஜிஎம் ரூம்ல உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாரு, நம்ம யார் வந்தாலும் யாராலையும் பர்சனலா எதுவும் போய் பேசவே முடியலையே அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ணுவோம். பட் ஆக்சுவலி we never knew that that person was an observing person. He was observing and he was making records of உள்ள வர்ற எம்ப்ளாயீஸ், அவங்க பேசுறது, அந்த கல்ச்சர் எல்லாத்தையும் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்களுக்கு இது தெரியவே தெரியாது. லேட்டர் ஆன் we came to understand that pan India people were sent first to branches, then to இந்த மாதிரி zonal offices, அங்கெல்லாம் உட்கார்ந்து ஒர்க் கல்ச்சர் அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் ஒரு மேஜர் சேஞ்சுக்கு கொண்டு வந்தாங்க. சோ நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்ன்றது வாயே திறக்காம ஜஸ்ட் க்ளோஸா வாட்ச் பண்ணி அந்த சிச்சுவேஷனை பார்த்து அதுல இருந்து நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ ஹியூமன் பிஹேவியரை அதை எழுதுறது. பெரும்பாலும் ஹெச்ஆருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லது இந்த மாதிரி இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கான அந்த ஒர்க் கல்ச்சர் எல்லாம் பாக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 4 பேர் பேசிட்டாங்க. படம் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் கமல் வந்து 3 பொண்ணுங்க இருப்பாங்க. எனக்கு இந்த சினிமாவே தெரியாது, ஜீரோ. மத்தவங்க யாராவது படத்துல கமல் வந்து லேட்டர் ஸ்டேஜ்ல தான் வருவாப்ல. மகளிர் மட்டும். Anybody can guess the movie name? மகளிர் மட்டும். Absolutely. ஆமா, மகளிர் மட்டும் மூவில ஆக்சுவலா there will be a person who will be silently in the office. ஆக்சுவலா அது வந்து டெய்லரிங் டிசைனிங் ஆஃபீஸ் மாதிரி அது. ஸோ அங்க வந்து ஒரு பர்சனை வந்து சைலண்டா எப்பவுமே இருப்பாரு. அவருக்கு வந்து காது கேட்காது. அவர் மெஷின் மாட்ட மாட்டார். ஆக்சுவலா காது கேட்காதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் அவருக்கு வந்து காது கேட்கும். அது வந்து யாருக்குமே தெரியாது. he will be observing everything in the office. ஃபைனலா வென் கிளைமேக்ஸ்ல வரும், அப்போ வந்து நாசர் வந்து இத வில்லன் ஆக்சுவலா மூவில. ஸோ he will do all nonsense things. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட்ல கமல் வருவாரு. வந்துட்டு தென் he will reveal him saying that he is my man அப்படின்னு சொல்லி அவரை வந்து காமிப்பாரு. அவர் வந்து அந்த மெஷின் அது சும்மா அவர் வந்து he is able to he'll be observing everything அப்படின்னு சொல்லி he is a silent observer actually. I think some எக்ஸாம்பிள். அடுத்தது இப்போ வந்து 4 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த நேச்சுரலிஸ்டிக் ரிசர்ச் அப்படின்றதுல அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எது அப்படின்னா என்ன அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் நமக்கு அந்த பேரெல்லாம் சொல்லணும்னாக்க, யூஸ்வலா வந்து நம்ம பிஎஸ்சி சைக்காலஜி எழுதணும்னா நம்ம சும்மா அப்படியே பாயிண்டா எழுதிட்டு போயிடலாம். எம்எஸ்சி சைக்காலஜி எழுதுறோம், அதனால ஏதோ ஒரு ஞாபகம் வர்ற 1-2 பேரை தயவு செய்து எழுதிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஓகே இவங்க வந்து கொஞ்சம் அடுத்த லெவல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்காகத்தான் வாட் எவர் கம்ஸ் டு யுவர் மைண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அதெல்லாம் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ஸ்கிரிப்னர்ன்றது ஷீ இஸ் a lady actually. she insisted on no intervention. no interventionனாக்க ரிசர்ச்சர் வந்து டோட்டலா மேனிபுலேட் பண்றதையோ கண்ட்ரோல் பண்றதையோ, இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் காதுல ஒரு மெஷினை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரிதான் நம்ம உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கறதா நோ இன்டர்வென்ஷன். அது அவங்க இது 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும்னாங்க. 3வது ஃபோக்கஸ் ஆன் ரியல் பிஹேவியர். அதாவது the goal is to understand how people or animals behave in their natural context. அந்த நேச்சுரல் கண்டெக்ஸ்ட்ல அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அந்த ரியல் லைஃப் பிஹேவியரை ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து ஈக்கோலாஜிக்கல் வேலிடிட்டி, அதாவது கனெக்டிங் டு த ரியல் வேர்ல்டு. அந்த ரியல் லைஃப் செட்டிங்கோட, ரியல் நேச்சுரல் கண்டெக்ஸ்டோட, அந்த ரியல் வேர்ல்டு சிச்சுவேஷன்ஸோட ஒருத்தர் இருந்தா தான் அவங்களுடைய நேச்சுரல் ஹியூமன் பிஹேவியரை ஸ்டடி பண்ணவே முடியும் அப்படின்ட்டாங்க. அடுத்தது இந்த டனல்ஸ் நேச்சுரலிஸ்டிக் ரிசர்ச் அவரு சொல்றாரு, இந்த டிஸ்கிரீட் ஈவென்ட், அதாவது நேச்சுரலி அக்கரிங் டிஸ்கிரீட் ஈவென்ட், அந்த வார்த்தை தனித்துவமான ஒரு ஈவென்ட், அதாவது அதை வந்து நம்ம வாட்ச் பண்றதுக்காக நேச்சுரலிஸ்டிக் என்வாயன்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தன்னறியாம தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துவாங்க. அத வந்து நம்ம வாட்ச் பண்றதுக்கு கட்டாயமா அந்த தனித்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நேச்சுரலிஸ்டிக் ரிசர்ச் ரொம்ப முக்கியம். அடுத்து கிரேனா அண்ட் ரூவர்ஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா,
இட் வில் ஆஃபர், அதாவது நம்மளே அந்த ரியல் வேர்ல்டு பினாமினாக்குள்ளார அவங்களுக்கு ஒரு இன்சைட்டை கொடுத்துடணும். இது இது வந்து நிஜ வாழ்க்கையில தான் யாரோ ஒருத்தர் என்ன அப்சர்வ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே இல்லாதபடிக்கு டோட்டலா ஒரு அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் அந்த ஒரு சரௌண்டிங் ஃபீலிங் நம்ம கொடுத்தாதான் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிறாங்க. குக் அண்ட் டைமண்ட்ஸ் இவங்க சொல்றது வந்து என்னன்னாக்க, எனி செட்டிங் கேன் பி கன்சிடர்ட் நேச்சுரல் if the respondent does not think it has been constructed for the purpose of research. இதேதான் எல்லாரும் மாத்தி மாத்தி வெவ்வேறு வார்த்தையில சொல்றாங்க. இதுல யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது அதை வந்து நீங்க அந்த பிரின்சிபல் இவங்களுடைய பிரின்சிபல் படி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நீங்க எழுதுறது பெட்டரா இருக்கும். Chief goal of naturalistic observation is to describe the information about what happened in that natural setting. ஒரு natural settingல என்ன நடந்தது, who were all involved, how the situation pertains, by giving a detailed and precise picture of all the happenings. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதனால என்ன ஒரு எப்படியெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கொடுத்திருக்காங்க. அதுல வந்து யூ ஹேவ் டு வாட்ச் கேர்ஃபுல்லி அண்ட் ரிப்போர்ட். ரெண்டாவது, ரெக்கார்டிங் இட் as an audio or a video. அடுத்து, you have to interact with people involved in the setting who are called the key informants. அவங்க தான் நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க போறாங்க. அவங்களோட நம்ம அடிக்கடி பேசிக்கணும். இப்போ சுலைமான் சொன்ன எக்ஸாம்பிள்ல அந்த காதுல மெஷின் வச்சிருந்தவரோட கடைசியில அந்த யார் வந்து அதை ரிவீல் பண்றாரோ அவர் வந்து எல்லாத்தையும் அப்பப்போ இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிற அந்த மாதிரி யூ ஹாவ் டு இன்டராக்ட் வித் தி பர்சன் ஹூ இஸ் இன்ஃபார்மிங். அதாவது நீங்க தான் உட்காரணுங்கிறது இல்ல, எனி அப்சர்வரை நீங்க உட்கார வைக்கலாம். இப்படி அப்சர்வர் உட்கார வைக்கும் போது அடிக்கடி அவங்களோட நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கணும். அடுத்து, லுக்கிங் அட் த செகண்டரி சோர்சஸ், நம்ம வந்து இதை குறிச்சு வேற என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னால ரெக்கார்டு இருக்கா, அல்லது இதுக்கு முன்னால நமக்கு ஏதாவது பப்ளிஷ் ஆயிருக்கா, இதெல்லாம் நம்ம ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருந்து யூ ஹாவ் டு கலெக்ட் த இன்ஃபர்மேஷன். அப்புறம் ஆஃப்டர் டிஸ்கிரைபிங் டேட்டா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு இன்டர்பிரட். அதை இன்டர்பிரட் பண்ணி அதை கொண்டு வந்து நம்மளுடைய அனாலிசிஸ் என்னன்றதை கொடுக்கணும். ரிப்போர்ட் ஜெனரேட்டட் பை தி அப்சர்வர், அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆர்கனைஸ்ட் மேனரா கொடுக்கணும். இது வந்து இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கெல்லிஸ் கோவேரியேஷன் மாடல் ஆஃப் அட்ரிபியூஷன் அடுத்த ஸ்லைட்ல. அது வந்து அவங்க 3 விஷயம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்னா 3 திங்ஸ் இருக்கணும். ஒன்னு கன்சென்சஸ், கன்சிஸ்டன்சி, டிஸ்டிங்டிவ்னஸ். அதாவது கன்சென்சஸ்னா அதர் பீப்புளும் இதே சிச்சுவேஷன்ல இதே மாதிரிதான் நடந்துக்கிறாங்களா, ஒருமித்த கருத்து, அதான் கன்சென்சஸ். கன்சிஸ்டன்சினா whether a person behaves the same way இந்த தடவை மட்டும் இல்ல, இந்த சூழ்நிலை இன்னொரு முறை நடந்தாலும் அந்த நபர் வெவ்வேறு சூழ்நிலைகளிலும் இப்படியே நடந்துக்கிறாரா, அதே மாதிரிதான் இந்த பிஹேவியர் எப்ப பார் இந்த பர்சனுக்கு இதே மாதிரிதான் வந்துகிட்டே இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலே இந்த மாதிரி அவங்கள அக்ரெசிவ்னஸ் வந்துகிட்டே இருக்கா, இந்த சூழ்நிலை இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி அக்ரெசிவா நடக்கிறாங்களா அப்படிங்கறது கன்சிஸ்டன்சி இருக்குதான்னு பாக்குறது. திரும்ப திரும்ப அது நடக்குதா, அதே மாதிரி இருக்கா அப்படிங்கறது பாக்குறது. அடுத்தது டிஸ்டிங்டிவ்னஸ். இது வந்து நிலையா, அதாவது when a person behaves the same way in different situations, வெவ்வேறு சூழ்நிலையிலையும் அவங்க அப்படித்தான் பிஹேவ் பண்றாங்களா அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு புக்லயே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் லேடி போய் மேனேஜர்கிட்ட போய் ஹெச்ஆர்ல போய் மேனேஜர் தன்னிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ இந்த கன்சென்சஸ், கன்சிஸ்டன்சி, டிஸ்டிங்டிவ்னஸ் 3ஐயும் பாக்குறதுக்கு 3 விதமா ஹெச்ஆர்ல அந்த மனுஷனை பாக்குறதுக்கும் அந்த கூட இருக்கிறவங்களை பாக்குறதுக்கும் அவங்க ஒர்க் பண்றாங்க, அதை அப்சர்வ் பண்றாங்க. அதுல ஹவு அதர் கோவொர்க்கர்ஸ் பிஹேவ் வித் திஸ் லேடி அதை பாக்குறாங்க. ஆர் தே கம்ஃபர்டபிள்? co-workers behave with this employee X னாக்க are they comfortable with his behavior வராது. இந்த பொண்ணு, சாரி நான் எழுதுனது தப்பா எழுதியிருக்கேன், நான் புக்கையும் பாத்துக்கிறேன், சாரி. அந்த கெல்லிஸ் வந்து சாரி, ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு இங்க வரும்போதுதான் சந்தேகம் வருது, அதனால கைண்ட்லி ஹெல்ப் மீ ஆல்சோ. இந்த இடத்துல வந்து லேடி மேம் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க, ரைட். how other co-workers behave with this lady னா கீழே பாருங்க, are they comfortable with his behavior ன்னு எழுதிட்டேன், with her. அவருடைய அதாவது இந்த லேடி வந்து எல்லாருக்கிட்ட இவரை பத்தி மேனேஜரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாளே, இவ எப்படி மற்றவங்க கிட்ட எல்லாம் பிஹேவ் பண்றா,
அவங்க நல்லா தான் பிஹேவ் பண்ணாங்கன்னா லோ கன்சென்சஸ். இல்ல இவங்க வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்க அல்லது எல்லாரையும் பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா இது வந்து ஹை கன்சென்சஸ். அடுத்தது, how the manager behaves whenever he meets employee X to see the consistency of his behavior with X. அதாவது ஒவ்வொரு முறையும் இவங்க எக்ஸ பார்க்கும் பொழுதெல்லாம் இவர் இப்படித்தான் பிஹேவ் பண்றாரா. அடுத்தது, how the manager behaves with other employees of the similar cadre. அப்படி மற்றவங்க கிட்டையும் இவர் இதே மாதிரி பிஹேவ் பண்றாருன்னா உடனடியா இவர் தான் ப்ராப்ளமேட்டிக் பர்சன், இவரை தூக்கணும். இப்படி பாக்குறதுக்கு ஒரு நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷனை புக்லயும் கொடுத்திருக்காங்க. கைண்ட்லி எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மட்டும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க அப்புறமா ப்ளீஸ். அது வந்து அவருடைய பிஹேவியரை தான் பாக்குறாங்களா எனக்கு அது தோணுது. எனக்கு என்னன்னா கோவர்க்கர்ஸ் கிட்டையும் இவர் எப்படி பிஹேவ் பண்றாருன்னு இருக்கான்னு தெரியல. நான் பார்த்துட்டு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. அடுத்தது, அப்போ மல்டிபிள் அப்சர்வேஷன்ஸ் இருக்கணும், மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்கணும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால. அப்சர்வேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து இல்லைனாக்கா அது தவறான ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்துரும். அதனால we must be very